சீனாவின் புதிய விமானம் தாங்கிய போர்க்கப்பல். சீனாவின் இந்த புதிய விமானம் தாங்கி போர்க்கப்பல் அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு எந்த அளவிற்கு சவால் தரும்? அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிய சீனா. இவற்றை பற்றிதான் இன்றைய போர்வாள். சீனாவின் அதிநவீன விமான தாங்கி போர்க்கப்பலான ஃபுஜியான் அதிகாரப்பூர்வமாக நாட்டிற்கான சேவையில் இணைந்துள்ளது. அதற்கான பிரம்மாண்ட விழாவில் சீன அதிபர் ஜின்பிங் கலந்து கொண்டார் என்று சீன அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சீனாவின் 3வது போர்க்கப்பல் ஃபுஜியான் விமானங்களை அதிவேகமாக பறக்கச் செய்யும் மின்காந்த கவன்கள் கொண்டிருக்கிறது. இதன் மூலம் கப்பல்களின் எண்ணிக்கை அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய கடற்படையாக சீனா உருவெடுத்துள்ளது. சீனா தனது கடற்படையை வேகமாக வலுப்படுத்துவது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளும் தங்களது இராணுவ திறன்களை அதிகப்படுத்த வேண்டிய நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. சீன அரசு ஊடக தகவலின்படி ஃபுஜியானின் மின்காந்த கவன்கள் மற்றும் சமதள பறக்கும் தளம் மூலம் 3 வெவ்வேறு விதமான விமானங்கள் புறப்படலாம். சீனாவின் இந்த போர்க்கப்பலால் ஆயுதங்கள் ஏந்திய எரிபொருள் நிரப்பப்பட்ட விமானங்களை செலுத்த முடியும். நீண்ட தூரத்தில் இருந்தபடியே எதிரி இலக்குகளை குறிவைத்து தாக்கும் திறனை கொண்டது. ரஷ்யாவின் உதவியோடு கட்டப்பட்ட முந்தைய போர்க்கப்பலான தி லியோனிங் மற்றும் ஷான்டாங் ஆகியவற்றை விட இது சக்தி வாய்ந்தது. சீன கடற்படையின் முன்னேற்றத்தில் ஃபுஜியான் ஒரு மைல்கல் என்று சீன அரசு ஊடகம் கூறுகிறது. இதற்கு முன் மின்காந்த கவன் கொண்ட போர்க்கப்பல் அமெரிக்காவிடம் மட்டுமே இருந்தது. அமெரிக்கா சீனா இடையிலான ஆதிக்க போட்டியில் சமீபமாக அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த மோதல் போக்கு ஆசிய பசிபிக் பிராந்திய பாதுகாப்பில் ஒரு முக்கிய விஷயமாக உருவெடுத்துள்ளது. கப்பல்களின் எண்ணிக்கை அடிப்படையில் அமெரிக்காவை முந்தி இப்போது சீன கடற்படை உலகின் பெரிய கடற்படையாக உருவெடுத்துள்ளது. அதே சமயம் கப்பல்களின் எண்ணிக்கையை மட்டும் பலத்தை தீர்மானிப்பது துல்லியமாக இருக்காது என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். தற்போது பல விஷயங்களில் சீனாவை விட அமெரிக்கா முன்னிலையில் இருக்கிறது. சீனாவிடம் தற்போது 3 நவீன விமான தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கின்றன. ஆனால் அமெரிக்காவிடம் அதுபோன்ற 11 விமான தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கின்றன. இந்திய கடற்படையில் 1.42 லட்சம் வீரர்கள் உள்ளனர் மற்றும் 293 கப்பல்கள் உள்ளன. இதில் 2 விமான தாங்கி கப்பல்கள், 13 டெஸ்ட்ராயர்கள், 14 ஃப்ரீகேட்ஸ், 18 நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் 18 கார்வெட்ஸ் அடங்கும். தற்போது இந்திய கடற்படையில் மின்காந்த கவன் அமைப்பு கொண்ட விமான தாங்கி போர்க்கப்பல்களான INS விக்ரமாதித்யா மற்றும் INS விக்ராந்த் ஆகிய இரண்டும் STOPAR அதாவது ஷார்ட் டேக் ஆஃப் பட் அரஸ்டட் ரெக்கவரி எனப்படும் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளன. சோவியத் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஃப்ரீகேட் கப்பல் அட்மிரல் கோர்ஷ்கோவ் 2013ஆம் ஆண்டு இந்திய கடற்படையில் INS விக்ரமாதித்யா என்ற பெயரில் இணைந்தது. அதே சமயம் இந்தியாவின் முதல் உள்நாட்டு விமான தாங்கி கப்பலான INS விக்ராந்த் 2022ஆம் ஆண்டு கடற்படையில் இணைக்கப்பட்டது. இந்த போர்க்கப்பல் பாதுகாப்பு துறையில் இந்தியாவின் தன்னிறைவு நோக்கில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக கருதப்பட்டது. எனினும் இந்திய பெருங்கடலில் இராணுவ பலத்தில் சமநிலையை பராமரிக்க 3வது விமான தாங்கி கப்பல் தேவை என இந்திய கடற்படை கருதுகிறது. INS விக்ராந்த் அடுத்த 3 அல்லது 4 தசாப்தங்கள் வரை சேவையில் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் விக்ரமாதித்யா 2035ஆம் ஆண்டு வாக்கில் ஓய்வு பெறும் வாய்ப்புள்ளது. சீனாவுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவிடம் தற்போது 2 விமான தாங்கி போர்க்கப்பல்கள் மட்டுமே உள்ளன. அடுத்த தலைமுறை போர்க்கப்பல்களை உருவாக்குவது குறித்து இந்தியா பரிசீலித்து வருவதாக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன.